சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம். நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து கோணாவில் என்னக்கா கோணாவில் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம். சுமாராக வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அவங்கள வந்து ஒரு வீடியோ எடுத்து ஒரு மாதம் இருக்குமா கூடவா ஒரு ஒரு மாதம் ஓகே கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அக்காவினுடைய பிரச்சனை எல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காவுக்கு வந்து அக்காவோட பிள்ளை வந்து படிக்கிறா. எத்தனை ஆண்டாக்காவா? 9ஆம் ஆண்டு படிக்கிறா. எழுதி கொண்டிருக்கிறேன். மூத்தவர் ஓயலா? ஓகே ஓயல் எழுதி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு 4ஆம் தரம் போயிட்டு இன்றைக்கு ஆங்கில பாடமா போயிட்டே. மற்றவர் கடைசி மகன் 6ஆம் ஆண்டு. அவை 2 பேரும் இன்றைக்கு டியூஷன் போகிற கிளாஸில் எக்ஸாம் நடக்குது. போயிட்டினா நீ அவை வரைக்கிற 1 மணி ஆகும். மூத்த மகனுக்கு எப்படியும் 3:30 அப்படித்தான் அவை பிடிப்பினா. அப்போ தங்கச்சியாக்களுடைய படிப்பு விஷயங்களை பற்றிலாம் கழிச்சிருந்தாங்க. அவருடைய 2வது பிள்ளைன்னு நினைக்கிறேன். 2வது பிள்ளை பொம்பளை பிள்ளைவா? நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை. ஆனால் கஷ்டம் காரணமாக வந்து படிக்க முடியாமல் இருக்குன்னு சொல்லியிருந்தவா. அந்த ஸ்காலர்ஷிப்பில் கூட நல்ல புள்ளி பற்றி பாஸ் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே நாங்கள் போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காவுக்கு வந்து உண்மையாக்குமே எந்த ஒரு உதவிகளுமே எனக்கு கிடைக்காம தான் இருந்தது. உண்மைக்குமே அந்த நேரம் வந்து அந்த வீடியோ வந்து பெரிய லெவலில் வந்து போகலை. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருந்து ஒரு அண்ணா தன்னுடைய பேர் விவரம் சொல்லாமல் வந்து என்னூடாக ஏராளமான உதவிகளை வந்து செய்கிறவர். உண்மைக்குமே தன்னுடைய பேர் விவரங்கள் எல்லாம் அவர் சொல்கிறது இல்லையாக்கா. அப்படியே கஷ்டப்பட்ட குடும்பம் நான் ரிக்வஸ்ட் பண்ணுவேன், இந்த குடும்பத்துக்கு செய்யலாமன்னு சொன்னால் உடனடியாக அவர் எதுவுமே பார்க்க மாட்டார். வடிவாக கம்ப்ளீட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி வந்தவர். அப்போ இன்றைக்கு வந்து நான் அந்த தண்ணி விஷயத்தை பற்றி கேட்க ஓகே தண்ணிக்கு கஷ்டப்படுற குடும்பம் தானே, உடனடியாக தண்ணியை பெற்று கொடுங்கன்னு சொல்லியிருந்தவர். அப்போ உங்களுக்கு குழாய் கிணறு அடிக்க சொல்லி எனக்கு பணம் அனுப்பியிருந்தது. அதில் வந்து உங்களுக்கு வந்து நான் இந்த கொங்கிரீட் கல் பறிச்சினாக்கா அது வந்து கொங்கிரீட் கல்லுன்ற பொறுமதி வந்து 5700 ரூபா. அதை நான் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட 9000 ரூபா கிட்ட உங்களுக்கு முடிஞ்சிருக்குது. ஸோ அந்த கொங்கிரீட் என்ன பேருக்கு அதுக்கு சிப்ஸ் அள்ளி வந்து இதில் பறிச்சிருக்கிறோம். ஸோ இதில் வந்தாக்கா அவர் உங்களுக்கு இதை விட்டு 2 லட்சம் ரூபா காசு உங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறார். உங்களுடைய குழாய் கிணறு வேலைகளுக்காக வந்து இதற்கு எண்ணி பாருங்க. இதில் 2 லட்சம் ரூபா இருக்காண்டு. இதற்கு அப்படிங்கக்கா நான் இந்த மெக்கேனிங் அப்படிங்க அது இல்லாத எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 30 32 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 62 63 64 65 66 67 68 69 70 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 92 92 93 94 95 96 97 98 99 100 1 லட்சம் இருக்காக்கா. சரிதானே? 1 லட்சம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 83 84 85 86 87 88 89 90 92 92 93 94 95 96 97 98 99 100. சரியா? இப்போ 2 லட்சம் ரூபா இருக்காக்கா அதில். இப்போ இந்த பணத்தை வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து தண்ணி விஷயத்துக்காக ஒதுக்கிருக்கு. வேறு எந்த தேவையும் மட்டும் இல்லாமல் தண்ணி. அப்போ இவருக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல போகிறீங்களா? என்னென்னு சொன்னால் இதுவரைக்கும் நான் இவருக்கு வருத்தம் வந்து இதுவரைக்கும் எல்லா இடமும் நான் கதைச்சேன். கதைச்சி இதுவரைக்கும் ஆறும் வந்து ஓமண்டு போவினாம், வீடியோ எடுத்துகிட்டு போவினாம், படம் எடுத்துகிட்டு போவினாம், இந்த நாளைக்கு செய்கிறேன்ட்டு. நான் இதுவரைக்கும் எனக்கு அப்படி ஒரு தரம் செய்ய இல்லை. ஆனால் இந்த தம்பி கதைக்காவா என்ற நம்பரை வாங்கி இந்த தம்பிக்கு கொடுத்த போது இந்த தம்பி ஃபோன் எடுத்துகிட்டு என்கிட்ட வந்து இப்போ 1 மாதமும் 15 நாளும் அப்படித்தான் வரும். என்ன வந்து கதைச்ச உடனே அடுத்த நாள் எனக்கு இந்த பெருகு விரையில் நான் இப்படி எனக்கு ஒரு சந்தர்ப்பம், எனக்கு ஒரு குழாய் கிணறு தண்ணி எனக்கு அமைச்சு தர, இப்படி ஒரு இந்த தம்பி செய்த நன்றி, இந்த அண்ணன் எனக்கு உதவி செய்ததுக்கு நன்றி. நான் சொன்னால் நான் இவ்வளோ காலம் எல்லா இடமும் அங்கே போய் கதைங்க இங்கே போய் கதைங்க எம்பிமாரோட கதைங்கன்று கூட நான் ஜிஎஸ்டி எத்தனையோ கடிதம் வாங்கி காசு இல்லாட்டியும் பக்கத்தில் மாறி போய் செய்து கொடுத்தேன்னா நான் இதுவரைக்கும் எனக்கு இப்படி ஒரு கிணறு அமைச்சு தர்றதுக்கு ஒரு தரம் முன்வரை இல்லை. ஆனால் இந்த தம்பி வந்ததுக்கு எனக்கு உண்மையாக நல்ல சான்ஸு. ஏண்டா எனக்கு இந்த அன்னையோ இப்படி ஒரு வீடியோ எடுத்து இப்படி கதைச்சி எனக்கு கொண்டாந்து தந்திருக்கு நான் எதிர்பார்க்க இல்லை.
உண்மையாக இந்த பணம் தந்த அன்னைக்கும் இந்த தம்பிக்கும் நான் கோடான கோடி நன்றி என்ற பிள்ளைகள் சார்பாக சொல்லணும். மேலும் சில நேரம் படிப்பு விஷயங்கள் எதுவும் அப்படியே கஷ்டமாக இருந்தால் நான் இந்த குழாயை அடிச்சிருவேன். அடித்தோன்னே அந்த தம்பியை கூப்பிட்டு குழாயை அடித்ததுக்கும் வீடியோ எடுத்து இந்த அன்னைக்கு நான் நன்றி போடணும். நான் இப்போ உடனே ஃபோன் பண்ணி கேட்பேன் அவரை, நாளைக்கு வாரீங்களா நாளாண்டைக்கு வாரீங்களான்னு. அவர் வந்து அடித்த கையோட நான் தம்பிக்கு கால் பண்ணுவேன். குழாய் அடிச்சு கொண்டிருக்கே உங்களுக்கு நான் கால் பண்ணுவேன். கால் பண்ணுங்க நான் பாரு. மற்ற இதுக்கு எனக்கு ஒரு விஷயம், இந்த நான் நிறைய இடங்களில் குழாய் கிணறு அடிச்சிருக்கேன். சின்ன இதில் ஃபெயிலியர் ஆயிடுது இந்த தண்ணி. அப்போ குழாய் கிணறு அடிக்கிறவங்கள அது பிள்ளை இல்லை, எங்கள் நிலத்தை பொறுத்து இருக்கு. அப்போ நீங்கள் ஒரு இதில் ஒரு கொஞ்சம் காசு தான் போக நினைக்கிறோம், இப்படி 2000-3000 போக நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு ஐயரை கூப்பிட்டு அந்த ஐயர் ஊடாக நல்ல ஒரு இதை பார்த்து செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல தண்ணி நல்ல இது வரும் செய்யணும். மற்றது எனக்கு குழாய் அடிச்சுட்டா எனக்கு ஒரு இப்படத்தில் ஒரு வக்கு கட்டுறதுக்கும் கொஞ்சம் பணம் கட்டி விட்டா பிள்ளைகள் குளிப்பினோம். அப்படி ஏண்டா உங்களால் ஏண்டா அதையும் செய்தீங்கண்டா எனக்கு மிக நல்லா இருக்கும். இந்த பிள்ளைண்ட கல்வி தேவைக்கும் ஒரு சைக்கிளும் ஒரு போகணும். அன்றைக்கும் ஆன்லைனில் போட்டாங்களாம்னு சொன்னா மகள். அதுக்கு கல்வி விஷயத்துக்காக இன்னொரு அண்ணா உதவிக்கு வந்திருக்கிறார். என்ன விஷயம் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவரும் வந்து இப்போ ஒரு கிட்டடியில் தான் கனடாவுக்கு போயிருக்கிறார். ஒரு சின்ன பொடியன், கிட்டத்தட்ட இந்த வயசு தான் பெறும், அவருக்கு 28-30 வயசான்னு சொன்னவர். இப்போ அவரை தொடர்பு கொண்டு நான் முடியாமல் போயிட்டு எடுக்க வச்ச பேர் விவரம், ஆனால் அவர் பேர் சொல்ல வேணாம்லான்னு சொல்லியிருக்கிறார். கனடா நாட்டில் இருக்கிறார். அவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னால், அவர்கிட்ட ஃபோன் நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னால் +1 64 72 96 36 கடைசி 2 நம்பர் நான் சொல்லல. அப்போ அவர் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன அந்த பிள்ளைகளுக்கு வந்து புத்தகம், அந்த படிக்கிறதுக்கு புத்தகம் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கண்ணா. அப்போ அதுக்கு வந்து உடனடியாக என்ன 5000 ரூபா காசு கேட்டுருந்தீங்க. அப்போ அந்த 5000 ரூபா அந்த பிள்ளைக்கு கூட மகளுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுடைய இந்த மாதம் அந்த பிள்ளைக்கான டியூஷன் ஃபீஸ் 3000 ரூபா இருக்குது. சரியா? அதை விட இன்னும் 9 மாதத்துக்கு வந்து அவர் மாதம் 3000 ரூபா கட்டுவார் உங்களோட பிள்ளைங்கள டியூஷன் ஃபீஸுக்கு. படிப்பு விஷயத்தை அவர் பார்த்துக்கொள்வார். சரியா? அப்போ அந்த பேர் தெரியாது எனக்கு, அவருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கேன். நன்றி. உண்மையாக இந்த பிள்ளைகள் இல்லை, எப்படியும் நான் இந்த பிள்ளையில இந்த இவருக்கும் அறிமுகம் காட்டணும். அப்போ நான் பிள்ளைகள் நிற்கிற டைமில் இப்போ இல்லை நான் அன்றைக்கு உங்களை வீடியோ எடுக்க வரைக்கும் வந்து உங்களோட பொம்பளை பிள்ளை நின்றவள், இன்னொரு கடைசி பிள்ளை நின்றது. அதுக்கு பிறகு நான் சல்லி வரைக்கும் வரைக்கும் வந்து மூத்தவரை கண்டு கதைச்சு நான் நின்றவர். அப்போ 3 பேரையும் ஒன்றா இணைஞ்சு என்ற கணவர் அம்மா என்னோட 3 பிள்ளைகளையும் இணைஞ்சு இவருக்கு ஒரு அறிமுகம் காட்டணும். நான் கட்டிக்காரி குழாய்க்கிணறு அடிக்க கூப்பிடுங்க வாரேன். அப்போ எல்லாரையும் பண்ணிண்டா. மற்றது அவாக்கு என்னென்னா நேற்று முன்னைண்ட பாடம் போட்டாங்களாம். இப்போ அவாக்கு இந்த ஃபோன் இல்லாத பிரச்சனை தான். அப்போ பிள்ளையில நான் வெளியே விட மாட்டேன். அன்றைக்கும் அதுதான் சொன்னேன், பிள்ளையில அடுத்தவங்ககிட்ட நான் விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்போ இந்த இதுவும் நாங்கள் கத்தோலிக்க முறையில் ஃபாதர் சில நேரம் வகுப்புகள் போட்டால் கொண்டா அப்படி பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இது செய்ததுக்கு இந்த 2 பேருக்கும் என்ற கோடான கோடி எந்த நேரமும் நான் இறைவனை பிரார்த்திக்கொள்கிறேன். இவங்களுக்கு எந்த நோய் துன்பம் வராமல் இன்னும் எங்களோட தொடர்பாக இருக்கணும். இந்த தம்பி எங்கள்கிட்ட வந்து எப்படி இருக்கிறீங்க, என்ன மாதிரி இருக்கிறீங்கன்னு தம்பி இதோட படியே போகாமல் இன்னும் வந்து எங்கள் இந்த நிலப்பாட்டை அறிஞ்சு பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள், எப்படி சிறப்பாக இருக்கிறார்களா, நீங்கள் குழாய் அடித்து எப்படி நல்லா இருக்கிறீங்களான்னு இந்த சிறப்பை பார்க்க இந்த தம்பி மீண்டும் என்னோட தொடர்பு கொண்டு வந்து எங்களோட பிள்ளைகளோட தான் ஒரு எந்த சகோதர மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு மாமா மாதிரி அவர்களுக்கு அறிவுரை சொல்லி இந்த தம்பி சொல்லணும் என்று இந்த ஊடாக என்ற பிள்ளைகள் 3 சார்பாகவும் என்ற பெற்றோர் சார்பாகவும் என் குடும்ப சார்பாகவும் மாதாவுக்கு நன்றி சொல்லி என்றும் அவர்கள் இறைவன் அருள் என்று நினைத்து நிற்க அவர்களை பிரார்த்தித்து இருகரம் கூட்டி அவர்களை நன்றி சொல்லுகிறேன். நன்றி. நானும் வந்து இந்த இடத்துல வந்து உண்மைக்குமே லண்டனில் இருக்கிற அண்ணாவுக்கு வந்து நன்றி. என்னக்கா வெயிலுக்கு சளி ஆகிட்டு போல. லண்டனில் இருக்கிற அண்ணாவுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். உண்மைக்குமே என்னூடாக வந்து பல்வேறுபட்ட உதவிகளை வந்து செஞ்சுருக்கிறார். இதுலேயும் வந்து தன்னுடைய பேர் விவரங்களை வந்து அவர் சொல்லவும் இல்லை. எனக்கு தெரியும் அந்த விவரங்கள், ஆனால் அதை அவர் வெளியே சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு. சில பேர் செய்கிற விஷயம் வந்து வெளியே தெரியக்கூடாது. அந்த குடும்பத்தின் கஷ்டத்தை பார்த்து ஓகே அந்த குடும்பம் நல்லா வந்து அக்காலம் நான் என்னென்னா அன்றைக்கும் போயிட்டு அந்த அன்றியோட கதை கேட்கல சொன்னேன். அன்றி நீங்கள் இறைவன் தான் மாதா தான் எனக்கு அருள் கொடுத்துருக்குறா. என்னென்னா இவ்வளோ நாள் நான் கால் கடந்து நடந்து போய் பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு போய் வர்ற மெடிக்கல்லாம் கொடுத்து காய்ச்சேன்னா. ஆனால் உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் மட்டும் தான் கேட்ட, நீங்கள் கேட்டு உங்களோட அந்த தம்பிகிட்ட கொடுத்து அந்த தம்பி என்னோட தொடர்பு கொண்டு. ஆனால் இப்பயும் மகள் படியாக சொல்லிட்டு போனால் அம்மா
ஃபோனில் கிளாஸ் எல்லாம் போடுறாங்கம்மா நீ பள்ளிக்கூடம் எக்ஸாம் அதை பற்றி நீங்கள் ஃபோன் சைக்கிளை பற்றி யோசிக்காதீங்க, அதை நான் விரைவில் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவேன். அப்போ மகள் கட்டிக்காரி மகனும் கட்டிக்க இந்த வருஷம் ஓயல் எழுதி கொண்டு இருக்கிறேன். என்னென்னா உண்மையாக சொல்ல போனால் அவர் 6ஆம் ஆண்டில் தகப்பனுக்கு வருத்தத்தோட தகப்பனை கொண்டு ஹாஸ்பிட்டலில் வச்சதோட அவர் கொஞ்சம் அந்த படிப்பு ஏறுற சமயம் கொஞ்சம் குறைவாக வந்துட்டுது. இப்போ தகப்பனோடையே கஷ்டப்பட்டு இருப்பேன். நான் போய் நிற்க இல்லாத சூழ்நிலை வாட்டில் தகப்பனோடைய அவர் 6ஆம் ஆண்டு போனதோடைய ஆனால் படிக்கிறேன், ஓரளவு படிக்கிறேன். என்ன படித்து கடவுள்ன்ற சித்தம் தான் என்ன எழுதுறேரோ. ஆனால் இப்போ அவர் என்னென்னா தங்கச்சியும் தம்பி அம்மா நான் இப்படி இருந்துட்டேன், ஆனால் என்ன போல தங்கச்சி தம்பி இருக்கக்கூட நல்லா படிக்கணும்ண்டு. ஆனால் அவை 2 பேரும் நான் அண்ணாவோட நல்லா படிப்பேன் என்று எனக்கு போன் தான். இப்போ என்னென்னா அடுத்த வீட்டை நம்பி நாங்கள் விடுறது பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை இந்த காலத்தில் எல்லாருக்கும் அது தெரியும், உங்களுக்கும் தெரியும். இப்போ எங்கிட்ட இருந்தால் அந்த பிள்ளைகள் தாங்க நினைச்ச நேரம் நானும் கண்காணிச்சு கொள்ளுவேன். என்ற பிள்ளைகள் கெட்டதுண்டு இல்லை, நான் உண்மையாக நல்ல பழக்க வழக்கமும் கல்வியிலே நல்ல சிறந்து பாரார்கள் என்றதை இன்னும் இந்த தம்பிக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இல்லையம்மா, நான் வந்து உண்மைக்குமே நான் உங்களை வெளியே கொண்டு வந்து நான் இல்லை வெளியே கொண்டு வந்து உங்களை வீடியோ எடுத்து அந்த இடத்துல இன்னொரு இது என்னென்னு சொன்னால் இப்போ இவர் வந்து இனியில கிட்னி ஃபெயிலியரால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. இப்போ நாளை போவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீர் ஒரு கிட்னி ஃபெயிலியர் பர்சனாக இருக்கிறார். இப்போ ஓகே நான் கொஞ்சம் சுகம் இருக்கிறார், நான் விரைக்க ஃபுல்லாக கொஞ்சம் கதைக்காமல் சோர்ந்து போயிருக்கிற மாதிரியே இருக்கிறார். என்னன்னா சந்திக்கு சில நேரம் மகன் கொண்டு விடுவேன், சில வெளில போனா தெரிஞ்சாக்கள் அதில் ஏற்றி கொண்டு பிடிப்பினா அப்படியான நிலைமை. சில நேரம் காசும் இருக்காது போறதுக்கு. இந்த அப்படியான நிலைமைகள் இந்த இவருக்கு இந்த ஒழுங்கான சாப்பாடுகள் கொடுக்குற சில நேரம் சாப்பாடு பிரச்சனை இருக்குன்னு தானே ஐயா. மற்ற குழாய் அடிச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காருக்கும் தண்ணி கொடுங்க. நான் கொடுப்பேன். நான் நிச்சயம் அந்த அம்மா கேட்டா குழாய் அடிச்சா எனக்கு தண்ணி கொஞ்சம் தருவியா பிள்ளைன்னு. நான் சொன்னேன் கடவுளை கும்பிடுங்க, தண்ணி அடிக்கணும் குழாய் அடிக்கணும்ண்டு. உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ நான் அது மனப்பூர்வமா தருவேன். ஏன்டா நான் நன்மை செய்தபடியா என்ற வஞ்சவன் சுது இல்லை, நன்மை செய்தபடியா எனக்கு கடவுள் கொண்டாந்து வந்திருக்கு. நான் குழாய் அடிச்சேன்னா உங்களுக்கு தண்ணி எல்லாருக்கும் இலவச தண்ணி கொடுப்பேன். மற்ற கவலையா போயிட்டு இந்த தோட்டம் முண்டையும் காணல, நான் கீரையெல்லாம் வாங்கிட்டு போனேன். தண்ணி அடியில போயிட்டு ஐயா, அப்ப தண்ணி அள்ளி ஊத்த கஷ்டம். அப்ப இனி தோட்டம் இப்ப குழாய்க்கு பிறகு தோட்டம் தானே வந்து பார்த்தா சும்மா பச்சை பசையில இருக்கணும். ஏன்னு சொன்னா பைப்பும் வாங்கி போட்டுருவோம் தோட்டம். இப்ப இவரும் அந்த கீரை போட்ட உடனே கொஞ்சம் பூவாலியில அள்ளி ஊத்தலாமே பேருந்து பாத்தி கட்டித்தானே போடுவோம். போட்டோம்னா அதுக்கு பைப்பால பிடிச்சி விடலாம் தானே, கணக்கா அள்ளி ஊத்த இல்லாது தானே. அப்ப இந்த கிணத்தை பாத்தீங்கன்னா சங்கடா தெரியுது, பாத்தீங்கன்னா சங்கடா நீ வார மாத்தோட பாத்தீங்கன்னா தெரியுது. அக்கா சொன்னது உண்மையாண்டு எனக்கு உண்மையா உங்களுக்கு திருப்பியும் கோடான கோடி நன்றி சொல்லணும். எனக்கு வேண்டாமாக்கா மீண்டும் ஒருக்கா அந்த லண்டன்ல இருக்கிற அண்ணாவுக்கும் கனடால இருக்கிற உங்களோட மகனுக்கும் நன்றி சொல்லி விடுங்க. அவரால் உங்களோட படிப்பு விஷயத்தை எடுத்திருக்காரு. கனடால இருக்கிற அன்னைக்கும் லண்டன்ல இருக்கிற அன்னைக்கும் கோடான கோடி நன்றி சொல்றேன். இதோட நின்று விடாம இடையோட இந்த தம்பியோட தொடர்பு கொண்டு படிப்பு செலவுகளை பார்க்கறதுக்கு தங்களால் ஏண்ட உதவிகள் கணக்காண்டு இல்லை ஏண்ட உதவிகள் எனக்கு ஒரு இந்த வக்கு கட்டுறதுக்கு ஒரு உதவி செய்து தந்தா உங்களுக்கு நன்றியா இருக்கும். நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்றதை குறிக்கிறேன். அதை என்ற பிள்ளைகள்கிட்ட நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அம்மா அப்பாவுக்கு வருத்தம், நாங்க ஒரு தட்ட உதவி கேட்கிறோம், நீங்களும் படிச்சு நாளைக்கு வேறொரு சனங்கள் இப்படி கஷ்டமாக இருக்கேக்குள்ள எனக்கு 10 ரூபா தந்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் 3 பேரும் அவங்களுக்கு 10 ரூபா கொடுக்குற அளவில் மனப்பாம்பு வச்சிருக்கணும்னு தான் இன்று வரையும் என்ற பிள்ளைகளுக்கு 3 பேருக்கும் சொல்லி வளர்த்து கொண்டு வரேன். அதே நேரம் சில நேரம் நாங்கள் இல்லாமல் போனாலும் என்ற பிள்ளைகள் இந்த குழாய் கிணறு இவருங்க அடித்து தந்தாங்க, நாங்கள் மற்றவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி என்ற பிள்ளைகள் நன்றியாக இருக்கும். அந்த நன்றி மாறாதுகள் என்ற 3 பிள்ளைகளும் அப்படி ஒரு நிலைமையில் நான் என்ற பிள்ளைகளை பார்க்க தெரியுது. இப்போ அவர் ஓயல் போகிறேன் கொஞ்சம் வித்தியாசம், அவர் முகத்தில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். நான் படிக்கணும், ஓயல் நல்ல முறையில் எழுதணும் என்றது நல்ல வித்தியாசம் தெரியுது. அப்போ நான் இல்லாத காலத்துக்கு என்ற பிள்ளைகள் படித்த ஒரு நல்ல நிலைக்கு வந்தால் மற்றவங்களுக்கு ஒரு உதவி செய்கிற மனப்பாங்க என்ற பிள்ளைகளுக்கு 3 பேருக்கும் இன்றும் வளர்த்து கொண்டு தான் பாரு. இந்த கட்டாயம் அதை மட்டும் சொல்லுங்கள். இப்போ நானம்மா உண்மைக்கும் கேம்பஸ் படிக்க வந்து வேறு ஆட்கள் எனக்கு வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் ஒரு அமைப்பினூடாக வந்து உதவி செஞ்சவர் வெளிப்படையாகவே சொல்கிறேன். உதவி செஞ்சிருக்காட்டி நான் அந்த பல்கலைக்கழக படிப்பை முடிச்சிருக்கலாம். அப்போ படிக்க எனக்கு மனதுக்கு வந்து நான் கேம்பஸ் காருக்கு இன்றைக்கு நான் வாங்குறேன், நானும் ஒரு காலத்தில் நல்லா இருக்க வந்து கேம்பஸ் காருக்கு உதவி செய்யணும்.
நான் நல்லா வரே இல்லை, அதனால செய்யலாம் போயிட்டு. ஆனால் வெளிநாட்டு உறவுகள் மூலம் கதைச்சு இப்போ வரைக்கும் நான் 30 மாணவர்களுக்கு வந்து மாதம் உதவி செய்கிறேன். என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன். கடமைன்றதை வந்து நான் அதை மாதிரி கூட பிள்ளைகளுக்கும் அந்த விஷயத்தை வளர்த்துன்னு அதுதான் வளர்த்து கொண்டு போகிறேன். இப்போ அவைக்கு அந்த மனப்பங்கு இருக்குது. நாங்கள் படித்து ஒரு தான் ஆசிரியராக தான் வாரண்டு இருக்கிறா மகள், மற்றவர் தான் டாக்டரை இல்லைனா இன்ஜினியராக தான் வரணும். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் என்னவா வாரீங்களோ வந்து நீங்கள் கூலி வேலை செஞ்சாலும் நீங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு 5 ரூபா கொடுக்குற அளவில் மனப்பங்கு இருக்கணும். அம்மா என்ன இப்படி வளர்த்தவா, அம்மா இல்லாத காலத்துக்கும் அப்பா இல்லாத காலத்துக்கும் நீங்கள் அந்த நன்றி கடமைப்பட்டு இருந்து அவைக்கு செய்யணும் வந்து இன்றும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 3 குழந்தைகளும் இல்லை, வகுப்புக்கு போயிட்டார்கள். உங்களுக்கு இன்றைக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு என்ன மாதிரி காசு கையில் வந்துட்டு உடனே வாரீங்களா, நாளைக்கு வாரீங்களா, உடனே எனக்கு அடிக்கணும். எந்த மாற்றமும் இல்லை, எனக்கு நாளைக்கு அடிக்கணும், நாளைய தவறுனா நாளாண்டைக்கு அடிக்கணும் என்று சொல்லி போட்டு அடிக்கல நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். ஆன்சர் பண்ணினா சரி, நீங்க பிஸியா இருப்பீங்க, ஆன்சர் பண்ணினா சரி. ஓகே அம்மா, எங்க போறீங்க? பிளாக்னர் வந்ததுல சந்தோஷமா? சந்தோஷம். உங்களோட அம்மாவா? எத்தனை வயசு அம்மா? அம்மாக்கு 85. 85? சாப்பிடுறீங்களா நல்லா? உண்மையை சொல்லுங்க. முந்தி மாதிரி சாப்பிடலாம். என்னம்மா முந்தி மாதிரி சாப்பிடலாம். என்ன பேர் தம்மாவுக்கு? இவாக்கு பிரஷர் அதுகள் இருக்கு. இப்போ போய் வர்றது ஆட்டோல தான் கொண்டு போறது, இல்லைன்னா சில நேரம் பக்கத்துல மகன் மோட்டர் சில நேரம் நடக்கும் ஏறாது. சரி, சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? பிள்ளை வச்சு படியா பார்க்குறானே. சரி, பக்க கட்டி விட்டுட்டா குளிக்கிறதெல்லாம் ஈஸியா பக்க கட்டி விட்டா மோட்டர்ல நான் போட்டு விட்டாலும் சில பிள்ளைகள் தான் அள்ளி கொடுக்கும். சில நேரம் தலை சுத்து வந்து அடியில தண்ணி போயிட்டு நான் வக்கு இருந்தா வக்குல நான் தண்ணி அடிச்சு விட்டுட்டு போனேன்டா அவ நினைச்ச நேரம் அள்ளி குளிப்பா. இவரும் பிரச்சனை இல்லை, அள்ளி குளிச்சு கொள்ளுவாங்க. கிணத்தை நம்பி விட்டுட்டு போறது கொஞ்சம் பயம் தானே. தண்ணி அலைக்குள்ள தலை சுத்து வந்து விழுந்தா அப்படின்ற ஒரு பயம். அப்ப அதையும் ஒரு உதவி எனக்கு செய்து தந்தீங்கண்டா இந்த வீடியோ மூலமா பார்ப்போம். பார்த்து வந்துருக்கிற சொந்தங்கள்லேருந்து ஓகே செஞ்சு கொடுக்கணுமெண்டா அது மாற்றிக்கிறதே இல்லை. நாளைக்கு இதில் கட்டணம் வந்துடும். அதுக்கானது அவையில்ட கையிலாண்டுருக்கு. மீண்டும் மீண்டும் வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த லண்டன் வாழ் அண்ணா, நான் எத்தனையோ தடவை பேரை சொல்கிறதுக்கு கேட்டு நான் மறுப்பு தெரிவிச்சிட்டார், பேரை சொல்ல வேணாம்னு. ஸோ அதனால் வந்து லண்டன் அண்ணாண்டே வச்சுக்கொள்ள போகிறேன். லண்டன் அண்ணாவுக்கும் மிகுந்த நன்றி. அது மட்டும் இல்லாமல் ஒரு 28-30 வயசு மதிக்கிறதுக்கு அந்த இளைஞன் இப்போ போய் கொஞ்ச காலம் தான் கனடாவுக்கு போய் அந்த போன கையோட வந்து இந்த பிள்ளையினுடைய படிப்பு விஷயத்தை பார்த்தோன்னே வந்து தான் உதவி செய்கிறேன் தம்பி என்று சொல்லி உடனடியாக வந்து அந்த புத்தகம் வாங்குறதுக்கான 5000 ரூபா பணத்தையும் அனுப்பியிருக்கார். 3000 ரூபா காசு கொடுத்துருக்கார். 9 மாதத்துக்கு வந்து அவர் டியூஷன் ஃபீஸ் கட்டுவார். சரியா? ஒவ்வொரு மாதமும் எத்தனையாம் தேதி டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி எனக்கு ஒரு 5 நாளைக்கு மேலே கால் பண்ணுங்க, இல்லை 3 நாளைக்கு மேலே கால் பண்ணுங்க. சரி, ஓகே. அப்போ நான் உங்களுக்கு அந்த ஒரு 10ஆம் தேதி இல்லை 12ஆம் தேதி அப்படி கொண்டு வந்து உங்களுக்கு நான் அந்த டியூஷன் ஃபீஸை தரேன். நம்ம ஓகே. நன்றி அம்மா, நன்றி லண்டன் அண்ணா, கனடா அண்ணா, எல்லாருக்குமே நன்றி. மேலதிகமாக சொந்தங்களை வந்து இப்படி பல்வேறுபட்ட குடும்பங்கள் வந்து இருக்கிறாங்க, யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறாங்களே தெரியும். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும்னு சொல்லி விரும்புகிறவங்க வந்து கீழே இருக்கிற தொலைபேசி இலக்கத்தை வந்து தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இனியிலேருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க, ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஏணி மாதிரி ஒன்று தந்தால் முன்னுக்கு வந்துடுவேன், எங்களை கஷ்டம் இல்லாமல் போயிடும், பிள்ளைகள படிப்பை நிவர்த்தி செஞ்சிட முடியும் என்று யோசிக்கிற ஒவ்வொரு சொந்தங்களும் வந்து கீழே இருக்கிற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் வந்து பார்ப்போம், நேரடியாக பார்த்து உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமான்றதெல்லாம் யோசித்து கட்டாயம் உங்களுக்கான வசதியை நாங்கள் செஞ்சு தரதுக்கு முயற்சிப்போம். ஸோ கீழே இருக்கிற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அந்த லண்டன் வாழ் அண்ணாவுக்கும் கனடா வாழ் அண்ணாவுக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போயிட்டுட்டாமா, சந்தோஷமா இருங்க, உடம்பை பார்த்துக்கொள்ளுங்க. என்ன சரி, புல்லா தோட்டம் போய்ங்க. நானே மரக்கறி மாதம் வந்து வாங்குறேன். இயற்கையான மரக்கறி தயாரிங்க, போய் மருந்து பயன்படுத்தாதீங்க.